யாரம்மாடி? சுவாமி, என் குறை தீர வேண்டும் என்று உங்களை அழைத்தேன். சரி. என் கரத்தில் இப்படி ஒரு கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தினால் ஒரு குழந்தையே பிறந்து விட்டது. சுவாமி, இதுவரை உடைய முகத்தையே நான் பார்த்தது கிடையாது. என்ன கட்டி அணைத்தேனா முத்தம் கொடுத்தேனா அது ஒரு குழந்தை பிறந்து விட்டதா? எனக்கு தெரியாது. கமலக்கண்ணா, கோவிந்தா, பாண்டுரங்கா, பரமதயாளா, நாராயணா, என்னுடைய குறையை நீதான் தீர்க்க வேண்டும் கண்ணா. நிசக நிசக நிசசனி பமக 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 சா ராகவணி ரமணா ரகுநாதா ராகவணி ரமணா ரகுநாதா என்னுடைய மனைவில் லட்சுமி கொடுத்தது கிடையாது. என்ன சுகம் என்ன சுகம்! இது போன்ற சுகத்தை மன மகிழ்ச்சியோடு விட்டு போகவே முடியவில்லை. சரி, வைகுந்தத்தை மக்கள் எனக்காக கற்றுக் கொடுப்பார். சுவாமி 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 லோலா இல்ல லோலாய். ஆமா, யாரம்மா நீ? சுவாமி, என் குறை தீர வேண்டும் என்று உங்களை அழைத்தேன். சரி. என் கரத்தில் இப்படி ஒரு கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தினால் ஒரு குழந்தையே பிறந்து விட்டது. சுவாமி, இதுவரை உடைய முகத்தையே நான் பார்த்தது கிடையாது. என்ன கட்டி அணைத்தேனா முத்தம் கொடுத்தேனா அது ஒரு குழந்தை பிறந்து விட்டதா? எனக்கு தெரியாது. சுவாமி இல்லைங்க சுவாமி. என்ன இது சுவாமி? வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேன். ஒரு முத்தத்திற்கு ஒரு குழந்தை 1000 முத்தம் கொடுத்திருந்தால் காலேஜை நரிச்சிட்டு இருக்கோம். ஆமா சுவாமி, இத பாருங்க, குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. இருந்து பொழுது குழந்தை எல்லாம் சுத்தமாகவே இருக்கிறது. அதோ திரும்பி பார்த்தா என் நீரோடை. அங்கு சென்று குளித்து விட்டு வருகிறேன். நான் சென்று நீராடி விட்டு வருவரையில் இந்த குழந்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயோ, குழந்தையா? ஆமா, என் கரத்திலா? அது ஒருபோது முடியாது. ஆண்களுக்கு குழந்தை கொடுக்க மட்டும்தான் தெரியும், வளர்க்க தெரியாதா? தாய் தான் வளர்க்கணும். ஆமா, வளர்க்க. இத பாருங்க, வந்து விடுகிறேன். சுவாமி பிடிங்க சுவாமி. சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரமாக வந்து விடுகிறேன். சீக்கிரமாக வந்து விடுகிறேன். நான் சிறிது நேரம் தான் பார்த்திருப்பேன். சென்று வருகிறவரை காண்கிறது. ஆமாம், உன்னுடைய குறை தீரவில்லையா? தீரவில்லையே சுவாமி, தீரவில்லையே. உன்னுடைய குறை தீரவில்லையா? இல்லை சுவாமி. உன்னுடைய குறை தீர வேண்டும் என்றால் இப்போதே ஒருவரை சந்திக்க வேண்டும். யார் அவர்? கூட்டன் படைத்த பரமன். அவரை சந்தித்தால் கனகத்திற்கு என்ன சுவாமி? இல்லை, ஒன்றுமில்லை. கலங்கம் தீர்ந்துவிடும். கலகமெல்லாம் தீர்ந்துவிடும். என் கண்ணீர் வரக்கூடிய கண்ணீர் நின்றுவிடும். புறப்படுகிறேன். Ah
படியளக்கும் பரமனாய் ஈசனர் பெற்று யாதொரு விரைவில்லாமல் சீரும் சிறப்போடு வந்தேன். அப்படி ஏதோ நாரத வீரனை கேட்கிறது. நாராயணம் நாராயணம் விடையேறும் நடராஜனே விடையேறும் நடராஜனே மீண்டும் வந்திருக்கிறாய். ஏதோ கலகத்தோடு வந்திருக்கிறாயா? கலகம் யான் செய்வேனா? கலகம் ஒருபோதும் அடியே நான் செய்வதே கிடையாது. ஆமா, நீயா சொல்கிறாய்? சரி நடதா, பொழுது போட்டும். இங்கே வர காரணம்? முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம் இல்லாமல் நான் உங்களை சந்திக்க வருவேனா? இல்லை இல்லை, ஒரு அதிசயத்தை கண்டேன் பூவுலகில். என்ன அதிசயத்தை நீ கண்டாயா? ஆமா. என்ன அதிசயம்? ஒரு கதலி என்று சொல்லக்கூடிய வாழை மரத்தில் 2 குலைகள் தள்ளி இருக்கிறது. என்ன? அதை பார்க்க மக்கள் அனைவருமே விரைத்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படியா? அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நானும் பார்க்க வேண்டும் அல்லவா? புறப்பட்டு வாருங்கள். உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்றனன் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பதே மறந்தாலும் நற்றமித்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஈசா சர்வேசா ஆடும் தில்லை ஈசா அருள் சர்வேசா Shiva.
கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய பக்தி எதுவரை கொண்டிருக்கிறார்? அவர்கள் குறையை தீர்க்க வேண்டாமா? நிச்சயமாக குறையை தீர்த்து வைக்க வேண்டும். பாருங்கள், அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே அவருக்கு புறப்பட்டு விரைவாக வந்து விடுங்கள். பெண்ணே, இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும். எழுந்திரு. இறைவா, என் நாட்டுடைய சமணையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உண்மை. ஏகம்பத்துறை யானாய் போற்றி, பாதம் பெண்ணுரு வானாய் போற்றி, போற்றி. அண்ணாமலை அண்ணாய் போற்றி, கண்ணார் நமது கடலை போற்றி, உண்மை. கைலை மலையானை போற்றி 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 போற்றி. ஓம் நமச்சிவாய. வாழ்க 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 வாழ்க. இறைவா, பெண்ணே, உங்களை அழைத்த காரணம் தான் என்ன? அதற்கு காரணம் என்ன? என் குறையை தீர்க்க வேண்டும் என்று உங்களை அழைத்திருக்கிறேன். உனக்கு குறையா? ஆமாம் சாமி. பெண்ணே, உனக்கு குறை என்று நீ உரைக்கிறாய். எனக்கு ஒரு பெருத்த குறை இருக்கிறது. இல்ல சுவாமி, முதல் மூர்த்தி முற்றம் படைத்தவர் மறந்தவன். உங்களுக்கே குறையா? ஆ, என்ன குறை? என்ன குறை தெரியுமா? பெண்ணே, உன்னை பார்த்தவுடன் எனக்கு காமமாக பிறத்து விட்டது. சுவாமி, இடபாலத்தில் அமரக்கூடியவர் உமையவள் உமா பார்வதா இருக்கின்ற பொழுது என் மீது உங்களுக்கு ஆசையா? ஆசை வரலாமா? பெண்ணே, சுவாமி, என்னுடைய குறையை முதலில் நீ தீர்த்து வை, பிறகு உன் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். முதலில் என் குறையை தீர்க்க வேண்டும் என்றுதானே நான் உங்களை அழைத்தேன். அப்படி இருக்கின்ற பொழுது என் குறையை தீர்க்காமல் உங்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று உரைப்பது முறையா? பெண்ணே, சுவாமி. முதலில் என் குறையை நீ தீர்த்து வை, பிறகு உன் குறையை தீர்த்து வைக்கிறேன். உங்களுடைய என்னை கட்டியெடுத்து ஒரே ஒரு முத்தம். என்னால் முடியாது. பெண்ணே, முடியாது. உன்னை பார்க்கணும் போது என் மனதை பிரதமரிக்குது. எப்படி? கலையே முன்பிரி கூட வண்ணத்திலேயே முன்பிரி கலையே உன்னிக்கு உடற்கவி பாடுகிறேன். இப்போது செல்கிறேன். அந்த அதிசயத்தை நான் பெண்ணே, யார் நீ? யார் நீயா? கட்டி அடைகின்ற பொழுது யார் என்று தெரியவில்லையா உங்களுக்கு? அடடே, அந்த பெண்ணா? அதே பெண்ணா? அது என்னும் கரத்திலே குழந்தை. குழந்தையா? கட்டி அடைத்து ஒரு முத்தம் கொடுத்ததினால் ஒரு குழந்தையே பிறந்து விட்டது. என்ன, ஒரு முத்தத்தில் ஒரு குழந்தையா? பெண் குழந்தை. ஐயோ, ஆரியா? சுவாமி, குழந்தையே பிறந்து விட்டது. விட்டது. பார்த்தா எப்படி இருக்குது? அசுத்தமாகவே இருக்கிறது. அதோ தெரிகிற நீரோடைக்கு சென்று நான் குளித்துவிட்டு வருகிறேன். அது வரையில் இந்த குழந்தையை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குழந்தையை கரத்தில் கொடுத்தால் பார்க்கின்ற மாமர் மக்கள் என்னை அல்லவா ஏசுவார்கள். வேண்டாம் என்று உரைத்த பொழுது விட்டு விட்டாயா? ஆகையால் இப்போ என்ன செய்ய வேண்டும்? சிறிது நேரம் தானே? பெண்ணே, சீக்கிரமாக வந்து விட வேண்டும். அப்படியாக புறப்படு. அந்த பெண் நீரோடு சிறிது நேரம் தானே? சரி, பார்த்துக் கொள்ளலாம்.